நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடூர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நெஞ்சை பதற வைக்கின்ற ஒரு சம்பவம். தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் பக்கத்தில் ரமேஷ்குமார் ஒருத்தர் அவங்களுடைய 3 குழந்தைகளை வந்து கழுத்தை நெரிச்சே கொண்டிருக்காரு. கழுத்தை அறுத்தோ சொன்னாங்க. துடிக்க கொண்டிருக்காரு. ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி மேலே உள்ள கோபம். மனைவி வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்னொருத்தரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது வந்து இணையதளம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு அவங்க பக்கத்து ஊர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. மறுபடியும் போய் இவர் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்ருக்காரு. ஆனால் அவங்க வர மறுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆத்திரத்தில் அவர் வந்து குழந்தைகளுக்கு பலகாரமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட வச்சு ரொம்ப ஆத்திரமாக இருந்திருக்காரு. என்ன பண்ணிட்டாருன்னா, சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் குழந்தைகளை தன்னோட கையால் கொன்னுட்டார். குழந்தைகள் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க 2 பேருக்கு 12 வயசு ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு, 8 வயசு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் 5 வயசில் ஒரு பையன், சின்ன பையன். ஸோ இவங்க 3 பேரையுமே தந்தையே கொடூர கொலை செய்தார். ஸோ அவ்வளோ ஆத்திரம் இருக்குன்னா அதாவது எதுக்கு சார் குழந்தை பெற்றுக்கிறீங்க? இவனெல்லாம் இப்போ சாருங்க எதுக்கு இவனுங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறானுங்க? ஒன்று நல்லா பார்க்கணும், முடியலையா பெற்றுக்காமல் இருக்கணும், இல்லை அப்படியே இல்லையா ஏதாவது ஒரு ஆசிரமம் ட்ரெஸ்ட்டில் கொண்டு போய் விடணும். அதெல்லாம் இல்லாமல் இப்படி துடிக்கவே நம்மளே அவங்கள கொன்னா என்ன? நீங்கள் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இன்றைக்கி தவிக்கிறாங்க. அவங்களுக்கு கேளுங்க அதோட அருமை என்னென்னு. ஸோ எவ்வளவோ பேர் ஆசை பாசமாக அந்த குழந்தைகளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஈவிரக்கம் இல்லாமல் இந்த மாதிரி சனியனுங்க, இந்த மாதிரி கேவலம் கட்டவனுங்க இப்படி பண்ணியிருக்கானுங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு மனசாட்சி இல்லை. காதலம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் விட்டு போட்டு போயாச்சு. ஸோ எவ்வளோ ஒரு கொடூரம். இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் இவங்களுக்கெல்லாம் அறிவு வராதுங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கோ பார்த்தெல்லாம் ஒன்று மனநலம் ஆஸ்பத்திரி போங்க, இல்லாட்டி யார்கிட்டையாவது சொல்லிடுங்க இந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு. அந்த குழந்தைகளையாவது காப்பாற்றிக்கலாம். தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி எவ்வளோ ஒரு சங்கடத்துக்குள்ளாகுது. பிஞ்சு உயிர்கள் போயிடுச்சு. நீ திரும்ப கிடைக்குமா? நல்ல அழகழகான குழந்தைங்க. ஸோ இனியாவது இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். வேறு என்ன நம்மளால் பண்ண முடியும்?